ஒரு காலத்தில் அமைதியான நகரமான ஹார்மோனிவில்லில் லில்லி மற்றும் ஆலிவர் என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் பிரிக்க முடியாதவர்களாகவும் உற்சாகமான சாகசங்களை எப்போதும் தேடுபவர்களாகவும் இருந்தனர். ஒரு வெயில் நாள் அவர்கள் லில்லியின் கொல்லைப்புறத்தில் விளையாடிக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த கார்ட்டூன் வீடியோஸ் எல்லாமே நான் ஏஐ யூஸ் பண்ணி தான் முழுக்க நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ எப்படி இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை நீங்கள் உருவாக்கலாம் அண்ட் இப்போ யூடியூப்லேருந்து கொண்டு வர போகிற அந்த ஏஐ பாலிசி என்ன, ஸோ நாம் இப்போ உருவாக்குற இந்த ஏஐ கார்ட்டூன்லாம் ரீயூஸ் பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த ப்ராப்பரான மெத்தட் எல்லாத்தையும் இந்த வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கடைசி மெத்தட் பார்க்காம நீங்கள் இந்த ஏஐ கண்டென்ட்ல நீங்கள் உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்ளம்ன்றது வரும். ஸோ அது என்ன ப்ராப்ளம், ஸோ எப்படி நீங்கள் அதில் தவிக்கலான்றதை இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூப்ல போயிட்டு ஏஐ கார்ட்டூன் வீடியோ ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டோம்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. பட் இவங்க சொல்லிக்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா இவங்க சொன்ன காசு நம்ம ஏன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க, பட் ப்ராக்டிக்கலாக செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது இல்லாமல் இப்போ யூடியூப்ல நிறைய பாலிசிஸ் கொண்டு வர போகிறாங்க, நிறைய ரூல்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பிகினராக யூடியூப்ல வந்துருக்கீங்க, இனிமேல் வீடியோஸ் போட போகிறேன்னு முடிவு பண்ணீங்கன்னா ஸோ எந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிறைய வீடியோஸை உருவாக்கி போட்டுட்டு கடைசியாக நம்மளுக்கு ரீயூஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷனில் வந்துருச்சுன்னா ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ரொம்ப பேசாமல் இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கார்ட்டூன் வீடியோஸ் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த கார்ட்டூன் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் எது நமக்கு தேவைப்படும் பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம எந்த மாதிரி கேட்டகரி நம்ம வீடியோஸ் போட போறோன்ற அந்த கேட்டகரிக்கான ஸ்கிரிப்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கான வாய்ஸ் ஓவர் நீங்கள் செகண்டாக கொடுக்கணும். அடுத்து நம்ம வாய்ஸ் ஓவருக்கு அப்புறம் தான் நம்ம அனிமேஷன் பண்ணணும். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜஸை நம்ம உருவாக்கிக்கலாம். அப்புறம் அந்த இமேஜஸை நம்ம வீடியோஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைசியாக கொண்டு போயிட்டு நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல வச்சு நம்ம ஃபைனல் எடிட் நம்ம பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்கிரிப்டை எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க எல்லாத்துக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ChatGPT இல்லைனா கூகுள் பாட் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ChatGPT எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, ரைட் சம் கார்ட்டூன் ஸ்டோரிஸ் ஃபார் கிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதை தவிர நீங்க இன்னும் நிறைய லைன் நீங்க ரைட் பண்ணலாம். ரைட் பண்ண அப்படி நீங்க டைப் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான அந்த ஸ்டோரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க, த மேஜிக்கல் கார்டன் அட்வென்ச்சர் சொல்லிட்டு டைட்டில் போட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அது கீழே ஸ்கிரிப்ட் ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டோரிஸ்க்கான ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்க கூகுள் பாட் ஏஐலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ கூகுள் பாட் ஏஐ எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இதை நீங்க தமிழ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ண உடனே பக்கத்தில் பாருங்க, தமிழ்ல நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் தமிழ்ல வந்துருச்சு. இங்க கொடுத்துக்கிற வார்த்தையில நீங்க கரெக்டா படிச்சு பாருங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த ப்ராசஸ்க்கே நீங்க போகணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இந்த வாய்ஸ் ஓவர் நீங்க எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஸோ தமிழ்ல மிக பெஸ்ட் ஆப்ஷனா என்ன ஏஐ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் 11 லேப்ஸ் ஏஐ தான் சொல்லுவேன். இந்த 11 லேப்ஸ் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸாகவே ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ தெளிவாக அதில் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் செகண்டா. ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம 11 லேப்ஸ்க்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்க, டாஸ்க்ல வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல செட்டிங்ஸ்லாம் நீங்க எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறத நான் வச்சுட்டேன். அதுக்கு கீழே இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே ஜெனரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆடியோஸ் இந்த இடத்துல ரெடி ஆகிடும். இப்போ இந்த வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஒரு காலத்தில் அமைதியான நகரமான ஹார்மோனிவில்லில் லில்லி மற்றும் ஆலிவர் என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் பிரிக்க முடியாதவர்களாகவும் உற்சாகமான சாகசங்களை எப்போதும் தேடுபவர்களாகவும் இருந்தனர். ஒரு வெயில் நாள் அவர்கள் லில்லியின் கொல்லைப்புறத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது உயரமான வேலிக்கு பின்னால் மறைந்திருந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்கான வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வாய்ஸ் ஓவருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அனிமேஷன் ரெடி பண்ணணும். இந்த அனிமேஷனை தான் ரெண்டு விதமாக நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் ரெடி பண்ணிடணும். அந்த இமேஜஸ்க்கான வீடியோஸை நம்ம ரெடி பண்ணணும். இந்த இமேஜ் அண்ட் வீடியோஸ் ப்ராசஸ் நம்ம எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜஸ் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா leonardo.ai வெப்சைட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஏஐ பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காகவும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, கூகுளில் போய்ட்டு leonardo.ai சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னே இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் வந்தோடனே கீழே பாருங்க, இதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ சைன் இன் பண்ணாதவங்க சைன் இன் பண்ணிக்கங்க. உள்ள போனோடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணணுமா, இல்லை ரியல் டைம் கேன்வாஸ் பண்ணணுமா, இல்லை கேன்வாஸ் எடிட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்கான இமேஜஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்.
அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க யூசர்ஸ் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துக்கிற இந்த இமேஜ் ஜென்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கிற இந்த இமேஜ் ஜென்ரேஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ உள்ள வந்த உடனே இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கான காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெய்லி நம்ம 150 காயின் கிட்ட நம்ம இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். இதை தவிர இன்னும் நிறைய ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் ஆப்ஷன் இருக்கு. பட் இது பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சஜஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எத்தனை இமேஜஸ் வேணும்ன்றத நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 2 இமேஜஸ் வந்தால் போதும். அது கீழே டைமென்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இந்த டைமென்ஷன் தான் வேணும். இன்னும் இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. இதை தாண்டி நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் அப்கிரேட் தான் பண்ணணும். பட் மோஸ்ட்லி நமக்கு ஒரு சில விஷயம் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கான ஸ்கிரிப்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு இந்த ஜென்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 காயின் வந்து செலவாகும். இந்த 3 காயினுக்கான இமேஜஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். கீழே பாருங்க இந்த இடத்துல ரெடி ஆகிருக்கு பாருங்க. ஸோ நான் கொடுத்த அந்த ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜஸ் இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு. இந்த இமேஜஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜஸ் பிடிச்சிருந்தா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இருக்கிற இந்த லைனை நம்ம காப்பி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டாட் லைன்லாம் எங்கெங்கே இருக்கோ அப்படியே நீங்கள் கொண்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த இமேஜஸை நீங்கள் இந்த இடத்துல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் லைன் கொடுத்துட்டேன். இந்த ஜென்ரேட் 3 இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு தேவையான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த இமேஜ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த liana.ai மாதிரி இந்த பிளே கிரவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கு. ஸோ நீங்கள் இதையும் செக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன், இதுவும் நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலையும் உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த இமேஜஸ்லாம் நம்ம எப்படி நம்ம வீடியோஸை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கும் ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐ என்னன்னு பார்த்தோம்னா runwayml.com. இந்த runwayml பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். கூகுளில் runwayml.com சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே நீங்கள் சைன்இன் பண்ணலாம். உள்ள போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கங்க. சைன்இன் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க ஸ்டார்ட் வித் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் இமேஜ் பிளஸ் டெஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ உருவாக்கின அந்த இமேஜஸ்ல நீங்கள் வேற ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இமேஜ் பிளஸ் டெஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வீடியோஸ் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இமேஜ் ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க. அதில் இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் உருவாக்கின அந்த இமேஜஸை உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கொடுத்த இமேஜஸ் உள்ள லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஜென்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தோம்னா 4 செகண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன கிளிப்பாக தான் வரும். நம்ம கொடுத்த இமேஜுக்கான சின்ன ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஒரு வீடியோஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ 4 செகண்ட் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்கிரிப்டில் உருவாக்கின அந்த இமேஜஸை கொண்டு வந்து இந்த இதில் ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த வீடியோஸை நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த சின்ன சின்ன இமேஜஸ் தான் நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எடிட் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுத்த இமேஜஸ் எப்படி வீடியோ ரெடி ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஒரு இமேஜஸ் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து வைங்க. இல்லைனா இந்த இமேஜ் பிளஸ் டிஸ்கிரிப்ஷனுங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் மாற்றி பண்ணும்போது உங்கள் ஸ்டோரிக்கு டிபெண்ட் பண்ணிக்கிறீங்க அந்த வீடியோஸ் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். பட் மேலே பார்த்தோம்னா 46 செகண்ட் லெஃப்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் அடுத்தடுத்து நம்ம வேற ஒரு மெலடி வச்சு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்ற அந்த ஃப்ரீ மெத்தடுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ கீழே இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு. அந்த ஸ்கிரிப்ட்டுக்கான வாய்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அந்த வாய்ஸுக்கான விஷுவல்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இமேஜ் அண்ட் வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணணும். இப்போ ஓகே, இந்த வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா இந்த ப்ராசஸை கொண்டு போயிட்டு நீங்கள் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர்லேயே பண்ணலாம், இல்லைன்னா இன்ஷாட்டில் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா ஃபிலிமோரா அடோப்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கங்க. பட் இதில் நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் டிபெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிளிப் சாம்ப்ன்ற இந்த வீடியோ எடிட்டரை தான் நான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கிளிப் சாம்புக்குள்ள இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட்டாக உள்ள வந்தோடனே இம்போர்ட் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உருவாக்கின வீடியோஸ் எல்லாமே உள்ள இன்செர்ட் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் உருவாக்கின அந்த வாய்ஸ் நீங்கள் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம உருவாக்கின அந்த ஃபர்ஸ்ட் வீடியோஸ் நம்ம எடுத்து இந்த இடத்துல நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்க ஆட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட் எதனா கொடுத்துருந்தா கொடுத்துக்கலாம். அது கீழே பாருங்க ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆடியோ நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கின ஆடியோஸ் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம உருவாக்கின வீடியோஸ் பார்த்தோம்னா 4 செகண்ட் தான் இருக்கும். ஸோ இதை வேணும்னா நீங்கள் 2 செகண்ட் வச்சுக்கலாம், இல்லை 1 செகண்ட் வச்சுக்கலாம், இல்லை 3 செகண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸை சின்ன சின்ன செகண்டுக்கு உருவாக்கி நீங்கள் டக்குன்னு இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய வீடியோஸை நம்ம ரொம்ப லென்த்தாக வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம சின்ன சின்னதாக நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணும்போது நம்மளுக்கான என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
ஓகே, ஃபைனலாக எடிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம், மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் எந்த குவாலிட்டி வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரீயாக 1080 வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4K வேணும்னா மட்டும் தான் நம்ம பிரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1080 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப் ஜம்ப் வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் தனி டுட்டோரியல் ஒன்று நம்ம செப்பரேட்டாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தேவையான கார்ட்டூன் வீடியோஸ் எப்படி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீயூஸ்டு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற வீடியோஸ் எதுக்குமே வராது. பட் இப்போ வந்து யூடியூப் கொண்டு வர அப்டேட்டில் எதனா இந்த ஏஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு பாலிசி அவங்க கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இப்போ நம்ம உருவாக்கி போட்ட அந்த ஏஐக்கான ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து ChatGPT இல்லை கூகுள் பல நம்ம ரெடி பண்ணுறோம். இது வந்து இந்த யூடியூப் கொண்டு வர அந்த நியூ ரோபோட் எதனா ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் எதுலேருந்து எடுத்தாலும் சரி, கொஞ்சம் உங்களோட இன்புட் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணும்போது, ஸோ அது என்னதான் ஏஐ கண்டுபிடிச்சாலும் இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம 11 லேப்ஸில் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த 11 லேப்ஸில் பார்த்தோம்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா எல்லாமே ஹியூமன் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாய்ஸும் இதோட வாய்ஸும் நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்ளம் வராது. அது எப்படி ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஓன் வாய்ஸஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஏஐ வாய்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் டோட்டலாகவே இந்த ஏஐ கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கான ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 11 லேப்ஸ் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஷோ பண்ணி காட்டும்போது ஃபேஸ் ஷோ பண்ணி காட்டிங்க, இல்லை ஃபேஸ் ஷோ பண்ணலாம் கூட உங்களுடைய ஓன் வாய்ஸை கொடுத்துட்டு அந்த ஓன் வாய்ஸுக்கு அப்புறம் இந்த ஏஐ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் என்ன பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஓன் வாய்ஸஸ் மாதிரியே ஏஐயும் பேசும். அப்படி பேசும்போது ஸோ இது ஓன் வாய்ஸா ஏஐன்றது ஏஐயாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி க்ளோன் பண்ணுறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக செப்பரேட் இன்னொரு வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, அடுத்து நம்ம வந்து விஷுவல் நம்ம ரெடி பண்ணுறோம். அதாவது அனிமேஷனில் நம்ம இமேஜஸ் ரெடி பண்ணுறோம். அந்த இமேஜஸ் நம்ம வீடியோஸ் ரெடி பண்ணுறோம். இதெல்லாம் என்ன பிரச்சனை வருமானு கேட்டால், ஸோ இதனால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்தாலும் இதை நீங்கள் செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட இன்புட் யாரும் ஒன்று ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் நீங்கள் உள்ள இம்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வீடியோ எடிட்டிங்கில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர், இந்த விஷுவல்ஸ், இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் உங்களோட இன்புட்டை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்ளம் வராது. ஏஐன்றது கூகுளுக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட இன்புட் இருந்தால் அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. உங்களோட இன்புட் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் உருவாக்குற வீடியோஸ்க்கான ப்ராப்ளம் வந்தே தீரும். ஓகே, இப்போ நீங்கள் கேட்குற விஷயம் எனக்கு புரியுது. ஸோ ஏஐ யூஸ் பண்ணால் தான் பிரச்சனை வருது, அப்புறம் எதுக்கு அந்த மெத்தட் சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய வேலையை வந்து சுலபமாக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட். பட் எல்லாமே ஏஐ பண்ணிட்டோம் நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, உங்களுதுல கொஞ்சம் விஷயத்தை மட்டும் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ரீயூசர் ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாரும் இதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்கன்னு தெரியல. பட் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பெனிஃபிட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெடியாக இருக்கீங்க. பட் உங்கள் ஃபேஸை மட்டும் ஷோ பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.